இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே நாம் சங்கீதம் 34:5 தியானம் செய்தோம். அதை தொடர்ந்து நாம் தியானம் செய்ய போகிறோம். சங்கீதம் 34:5 வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென் சொல்லாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று அவர்கள் என்று சொல்லி அவர் யாரை சொல்லுகிறார் என்றால், அவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முகத்தை அவர்கள் தரிசித்தார்கள். ஆமெனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முகம் அது மகிமையின் முகம், அது வல்லமையின் முகம் என்பதை நாம் தியானம் செய்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. 22ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 3-4 வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இந்த இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற அவர் பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் போது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒருத்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நம் கண்களை மூடி நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய மனதில், நம்முடைய மனக்கண்களில் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மகிமையின் முகம், அவருடைய வல்லமையின் முகத்தை நாம் தரிசித்து கொண்டு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நாமத்தில் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். அவர்கள் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், நான் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கி கொண்டதை போல தெரிகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்கள் மனதுக்குள்ள எந்த ஒரு போராட்டம் இருக்கிறதாக நீங்கள் நினைத்தாலும், ஒரே ஒரு காரியம், உங்கள் மனதில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். ஆமென். நம்முடைய கண்களுக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும், எனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் மேல நீங்க வைக்கிற அந்த நம்பிக்கை, நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறீங்க, ஆனால் உண்மையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சபையில் இருக்கிறீங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? அவர்கள் உண்மைதான் நம்பினார்கள், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீர். இன்னைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில், போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டு எங்களால் விடுதலை ஆக முடியலன்னு சொல்லி இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் மனப்புழுக்கத்தில், மனதுக்குள்ள ஒரு போராட்டத்தோடு இருக்கிறது பார்க்கிறேன். அவங்க மனசுக்குள்ள உண்மையான சந்தோஷம் இல்லை. அன்பாய் சொல்லுகிறேன், தேவ ராஜ்யம் எது என்றால் மனதுக்குள் ஏற்படுகிற சந்தோஷம். எந்த ஒரு காரியமுமே உங்களுடைய இருதயத்துக்குள்ள மன சஞ்சலத்தை கொடுக்க கூடாது. அப்படியானால் நான் மன சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி? தேவராஜ்யம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். அவர்களை அவர் விடுவிக்கிறார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் துதிக்கிறார்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் என்கின்ற பார்வை இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர் என்கின்ற வெளிச்சம் பிதாக்களுக்கு கிடைத்தது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன பண்ணீங்க? விடுவித்தீங்க. எல்லா விதமான மாம்ச கட்டு, சாபக்கட்டு, பிசாசினுடைய தந்திர கட்டு, மனுஷிக ஆவியினால் உண்டாகிற ஒரு பொல்லாத வஞ்சகத்தின் கட்டு, இந்த மாதிரி நிறைய கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அந்த பிரகாசம் தான் சந்தோஷம். நீ கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்தாலே உங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடையும்.
அந்த முக பிரகாசத்தை தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிரகாசம் உள்ள முகத்தை நீ நோக்கி பார்த்துட்ட அப்படின்னாவே உங்க முகம் பிரகாசம் அடையும். எனக்கு ஏன் நம்முடைய முகத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லாமல் மனதுக்குள்ள என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆத்மாவில் போராட்டம், பிரச்சனை, வேதனைகள் இவைகளோடு ஏன் சுற்றி திரிகிறோம் என்றால், ப்ளீஸ் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய முக பிரகாசத்தை நீங்கள் பார்க்கவில்லை. எங்கள் பிதாக்களுக்கு என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தின் வல்லமையினாலே அவருடைய முகத்தில் வல்லமை இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது. பராக்கிரமம் உள்ள அவருடைய முகத்தின் வல்லமையினாலே எகிப்திலிருந்து நாம் விடுதலையானோம். அவருடைய முகத்தின் வல்லமையினாலே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ராட்சதர்களை ஜெயங்கொள்ளுவோம் என்று உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்தில் பார்த்தோம். அவருடைய வல்லமையா, அவருடைய முகத்தில் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. அவருடைய முகத்தில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையான முகத்தில் தான் நாம் என்ன பண்ணோம், நமக்கு முன்பதாக சத்துரு இல்லை. ஏன்னா அவருடைய வல்லமையின் முகத்தை நோக்கி பார்ப்போமே ஆனால் நமக்கு முன்பதாக சத்துரு கிடையாது. நம்முடைய முகத்துக்கு முன்பதாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. அதை தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஆமென் சொல்லாமா? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, உன் முகத்துக்கு முன்பதாக சத்துரு இருக்க மாட்டான், நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா, நீ நல்லா இருப்ப. என்ன அவருடைய வல்லமையின் முகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். வெட்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லாமா? பிதாக்கள் என்ன செய்தார்களாம், உம்மை நோக்கி கூப்பிட்டு அவங்களை விடுவித்தீராம், நம்பிக்கை வைத்தாங்களாம், அவர்களை விடுவித்தீராம், தப்பினார்களாம், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்களாம். காரணம், நமது கிறிஸ்து இயேசுவினுடைய முகத்தின் பிரகாசம். அந்த முகத்தின் பிரகாசம் என்பது அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய நீதியை செய்கிற மகிமையின் கர்த்தர். அவர்தான் ராஜாதி ராஜா. அவர் சிரசின் மேலே தேவன் பொற்கிரீடத்தை சூட்டி அவரை என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய வைத்திருக்கிறார். அவருடைய முகம், அவர் மனிதனாக அவதரித்து தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனால் தேவனுடைய குமாரன் மனிதனாக அவதாரம் எடுத்து மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக, நல்லா கவனிக்க பார்க்கலாம். 21ஆம் சங்கீதத்தில் 1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். யாருடைய வல்லமையில மகிழ்ச்சியா இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லமையில நமது ராஜா இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தான் முகப்பிரகாசம். மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். இந்த களி கூறுதலும் இந்த மகிழ்ச்சியும் எங்கிருந்து வருகிறது என்றால், எனக்கு என் சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்டு, அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நல்ல கவனிய, தேவனை கண்டவர் யார் மாத்திரமே? இயேசு ராஜா மாத்திரமே. ஆக அவருடைய முகத்தில் பிரகாசம். வல்லமையுள்ள முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றிலும் நாம் ஜெயங்கொள்ளுவோம். அதை நாம் பார்த்து விட்டோம். நம்முடைய கண்களுக்கு முன்னாடி சத்துரு இல்லை. ஆமெனா? அல்லேலூயா. ஆனால் அவருடைய முகப்பிரகாசம், அவருடைய முகப்பிரகாசம். ஏன் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார்? என் தேவனை நான் கண்டிருக்கிறேன், அன்புள்ள பிதாவை நான் கண்டிருக்கிறேன், தேவாதி தேவனை கண்டிருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை இயேசு ராஜா என்ன கேட்டாலும் தேவன் அதை அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளுவதில்லை. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்காயுசை அளித்தீர். அதான் முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். ஈஸியா புரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே இது யாருன்னு. ஆமேனா? இயேசு ராஜா இந்த பூமியில வந்து, அப்பா, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறேன், ஆண்டவரே என்னை 3ஆவது நாளிலே என்னை உயிரோடு எழுப்பும் என்று
6வது நாளிலே கிறிஸ்து இயேசு மரித்தார். எல்லா மனுஷனுமே மிருகம். ஆமென். எல்லா மனுஷனுமே எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தோம், நம்ம மிருகமானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று என்னைக்கு ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அன்னைக்கு தான் அந்த மனுஷனுக்குள்ள அவன் மனுஷன் ஆகிறான். நல்லா கவனிங்க. எப்பொழுது ஒரு மனிதன் என்கின்ற அந்த நிலைக்குள்ள வரான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் சாக வேண்டும். ஏன்னா மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. அன்பு எங்க இருக்கிறது? மரணத்தில் தான். அப்பதான் அவன் தேவனை நோக்கி பார்க்க முடியும். அப்ப கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவனை மனிதனாக தூக்கி நிறுத்துவதற்காக அவர் மரித்தார். அப்போ இதைதான் பிதாக்கள் அறிந்திருந்தார்கள். எங்களுக்காக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன செய்றாங்கன்னா எங்களுக்காக ஒருவர் சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்காயுசை அளித்தீர். அவரே என்னுடைய தீர்காயுசு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு தீர்காயுசு. யாரும் சாவை கண்டு பயப்படாதீங்க. எந்த வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி உங்களை பயமுறுத்தினாலும், டாக்டருங்க என்ன சொன்னாலும், ஏசப்பா எனக்கு தீர்காயுசு ஆமேன் சொல்லாமா? அவருக்கு தீர்காயுசை கொடுத்து என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவருடைய முகத்தில் மாத்திரமே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். அவருடைய முக பிரகாசம் என்பதுதான் நம்முடைய மீட்பு. நாம் வெட்கப்படாமல் நாம் தீர்காயுசை பெறப்போகிறோம். நாம் எல்லாருமே மறுரூபம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். தேவாதி தேவனை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். இதற்காகத்தான் கிறிஸ்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உமது ரட்சிப்பினாலே அவர்களுடைய மகிமை, சொல்லு வாசி, 5ஆம் வசனம் வாசி. உமது ரட்சிப்பினாலே அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவருடைய மகிமையின் முகம். நல்லா கவனிங்க. முதல்ல வல்லமையின் முகம் பார்த்தோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. இப்போ சொல்லும்போது அவருடைய மகிமையின் முகம், அவருடைய முகத்தில் மகிமை பிரகாசிக்கிறது. இந்த மகிமையை யார் கண்டார்களோ இவர்கள்தான் புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை. ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் மகிமை அடைந்தார், ஆவி ஆனார், தேவ சாயலை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த மகிமையின் முக பிரகாசம் நம் மேல வீசும்போது நாம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறோம். எத்தனை பேர் டெய்லி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது உங்களுக்கு? அப்படி நீங்க உட்காந்து ஜெபிக்கிறீங்கன்னா இயேசு ராஜாவுடைய முக பிரகாசம் உங்க மேல வருது. அவரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்க. ஏன் இன்னைக்கு உங்க முகம் தொங்குது? ஏன் இன்னைக்கு உங்க முகத்துல வெக்கப்படுறீங்க? ஏன் இன்னைக்கு உங்க முகத்தில் ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது? ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி ஏசப்பா அப்படின்னு அவர் சமூகத்தில் போய் நில்லுங்க பார்க்கலாம். எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் வெக்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வல்லமையுள்ள முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ சத்துருவின் போராட்டம், நல்லா கவனிச்சு சிம்பிளாக புரிஞ்சுங்க. சத்துருவின் போராட்டம், ஏதோ ஒரு ஜெயங்கொள்ள முடியாத சத்துரு நமக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னா கிறிஸ்து இயேசு எப்படி ஜெயத்தை பெற்றார் என்கின்ற அவருடைய வல்லமையின் முகத்தை நோக்கி பாருங்கள். ஆமென். அடுத்தது அவரை போல மாறுகிற அனுபவம். அவரை போல மாறுகிற அனுபவம். ஏசப்பா நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நான் மகிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. என் தலையில கிரீடத்தை சூட்ட வேண்டும். எஸ்தரின் தலையில அகாஸ்வேரு பொற்கிரீடத்தை அங்கு சூட்டி எல்லா ஸ்திரிகளை பார்க்கிலும் எஸ்தரின் பேரில் அவர் அன்பு கூர்ந்தார் என்கின்ற அந்த மகிமை, அதுதான் வெட்கப்படாத முகப்பிரகாசம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். பிரகாசமுள்ள இயேசுராஜா, மகிமையடைந்த இயேசுராஜாவை நோக்கி பார்த்த அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், எந்த போராட்டமாக இருக்கட்டும் வல்லமையின் முகத்தை பாருங்கள். சத்துரு உனக்கு நிற்க முடியாது. நீங்கள் இப்பொழுது நீங்கள் தீர்காயுசை பெற வேண்டுமே ஆனால், மனிதனுக்கு தீர்காயுசு கிடையாது, இயேசு ராஜா தான் தீர்காயுசு. அவர் தான் 6. அவர் மரித்தாரே, அதுதான் 6. 6ஆம் நாளில் அவர் மரித்தார். இதுதான் ஆபிரகாம்,
எதிர்பார்த்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் 6ஆம் நாள் எங்களுக்காக நீ வந்து மரிக்க வேண்டும். அதுதான் பிதாக்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். 7ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். கம்பீர சத்தம். அதுதான் 7. ஏன்னா நாங்கள் அழுகிறோம் ஆண்டவரே. மனிதன் கணம் புரிந்தின மனிதனாய் இருந்தும் அவன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான் இல்லையா? 49ஆம் அதிகாரம் சங்கீதம் தானே, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 49வது சங்கீதத்தில் எவ்வளவு கணம் புரிந்த மனிதனா இருந்தும் 20ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தீர்காயுசில் அவன் செத்து போறான். அவன் பெரிய கணத்தை வச்சுன்னு இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணிடுறான்? அவன் அழிந்து போகிற ஒரு மிருகத்தை போல அழிந்து போகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? நீ அழிந்து போவதற்காக தேவன் உன்னை படைக்கவில்லை. வியாதி வருது, டாக்டர் கிட்ட போறான், எல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, திடீர்னு ஒன்றும் இல்லாமல் செத்து போயிடுறான். நம்பிக்கையே இல்லாமல் செத்து போயிடுறான். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு ராஜாவுடைய முக பிரகாசம், அவருடைய மகிமையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த மகிமையை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் தீர்காயுசை பெறுவீர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை. இப்போ 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 17 வாசிக்கும் போது இதுதான் புதிய ஏற்பட்ட சபை எதை நோக்கி பார்த்திருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே மகிமை அடைந்தவர். அதான் கர்த்தரே ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நோக்கி பார்த்தது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. புரிஞ்சு போச்சா? நீங்க வந்து மரிக்கணும், எங்களுடைய பாவத்துக்காக மரிக்கணும். நீங்க மரிக்கும் போது தான் நாங்கள் பரிபூர்ணம் அடைகிறோம் என்று கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டார் ஆபிரகாம். அதுதான் விருத்த சேதன உடன்படிக்கை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. அதுதான் ஆபிரகாம் விடுதலை பெற்றவர், ஈசாக்கு விடுதலை பெற்றவர், யாக்கோபு விடுதலை பெற்றவர். அப்புறம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய், என்ன முகமாய்? நல்லா கவனிங்க. இந்த முகம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை, அந்த மகிமையின் பிரகாசம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற மகிமை அடைந்த கர்த்தரால் அந்த மகிமையின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. இதுதான் மணவாட்டி சபை. அவருடைய மகிமையின் பிரகாசத்தை கண்டவள். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த மகிமையின் முகம், அவரை பற்றின அந்த அறிவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரகாசத்தினுடைய அந்த ஒளி, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு அவர் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த பிரகாசம், அவருடைய மகிமையின் பிரகாசம் நம்முடைய இருதயத்திலே வீசுமே ஆனால் எங்கேயுமே நீ வெக்கப்பட மாட்ட. நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய், வெக்கப்பட மாட்ட. நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். உன்னை மீட்கிறதுக்கு அவர் சீக்கிரமாய் வருகிறார். நான் சொல்றேன், கவனிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, அப்படியே அவருடைய முகம் நம்முடைய மனக்கண்ணில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு. இந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம். அறிவு தான் நமக்கு அழகு. அறிவு தான் அழகு. அது தேவனை நோக்கி பார்க்கிற அந்த அழகு. இந்த அறிவில் தான் நாம் என்ன பண்ணணும்னா நிலைத்திருக்க வேண்டும். அந்த சாயலாகத்தானே, அவரை அறிகிற அந்த அறிவில் தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன பண்றோமா? மறுரூபப்படுகிறோமாம். இதே 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க பார்க்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய. எவ்வளவு பைபிள் ஸ்டடிக்கு நீ பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை அறிந்து அவருடைய மகிமையின் பிரகாசத்தை நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. அவருடைய முகத்தில் உள்ள தமது
மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவருடைய மகிமை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறது. பிரகாசமுள்ள அவருடைய முகம். அல்லேலூயா. இந்த பிரகாசமுள்ள முகம், அந்த அறிவு, அவரை பற்றின அறிவு தான் உங்க ஆத்துமாவில் கிறிஸ்து இயேசுவை குறித்த அந்த அறிவு. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவருடைய மகிமை என்ன, அவருடைய ஜெயம் என்ன, அவர் எப்படியாய் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரர் என்கின்ற அந்த பரிபூர்ண வெளிச்சம், தேவன் எப்படியெல்லாம் தம்முடைய குமாரனை மகிமைப்படி, அந்த அறிவு தான் உன்னுடைய முகத்தில் பிரகாசத்தை கொடுக்கும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாம் கிறிஸ்து இயேசுவை போல மகிமைப்பட வேண்டுமேயானால், அவர் சமூகத்தில் போக வேண்டுமேயானால், இந்த அறிவு, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த அறிவை குறித்து தான் பேசுகிறார். கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 9:10. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செயலையும் கலைத்து பாருங்க. பழைய மனுஷன் நம்முடைய முகம், இந்த முகத்தை கலைஞ்சு போட்டு உங்க ஆத்துமாவுல தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, பூரண அறிவு, எல்லாரும் சொல்லுங்க, என்ன அறிவு? கிறிஸ்து இயேசுவை உங்கள் இருதயத்திலே தரித்துக் கொள்வீர்களே ஆனால் அந்த பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களிலே தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. போராடுறீங்களா? உங்க உள்ளத்துல வருங்கம்மா, நம்ம பிரயாசப்படுறதே நம்ம சந்தோஷத்துக்காக தான். நம்முடைய மனசுக்குள்ள மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அவன் மனதுக்கு சந்தோஷம் இல்லை, அவன் எப்பவுமே சஞ்சலமாகவே இருக்கிறான். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, உங்க முகம் பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி, அந்த அறிவு தோன்ற வேண்டும். தேவனை பற்றின அந்த வெளிச்சம், அந்த அறிவு, அந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் என்கின்ற இந்த மகிமை நம் மனசுக்குள்ள எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அவரை பற்றின அறிவுக்குள்ள வாங்க. நல்லா உட்காந்து பைபிள் ஸ்டடியில் அவரை பற்றின விஷயங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய இந்த அறிவை நோக்கி பாருங்க. அவரை தியானிங்க. இரவும் பகலும் உங்க மனதுக்குள்ள அவரை குறித்த தியானத்திலேயே இருங்க. கர்த்தர் உங்க முகத்தில் அவர் கொடுக்கிற சந்தோஷம் எதுவுமே இல்லைனா கூட உங்க மனசுக்குள்ள சந்தோஷத்தை ஒருத்தர் எடுத்து போட முடியாது. ஏன்னா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த மகிமையின் முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டு சபை அதுதான். நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவரே, நான் பயங்கரமான உபத்திரவத்தில் இருக்கிற ஆண்டவர், நீ சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டு நான் படுகிற உபத்திரவம் எல்லாம் எந்த மனுஷனுக்குமே புரியாத ஆண்டவரே, என்ன நீங்க நோக்கி பாருங்கப்பா. நீங்க போயிட்டு எவ்வளவு பெரிய உபத்திரவத்தில் இருந்தாலும் நீங்க அவர் சமூகத்தில் போய் ஏசப்பான்னு அப்படி உட்காருங்களேன். உங்க உபத்திரவத்தை அவர் அற்பமா நினைக்கவே மாட்டார். நீ எவ்வளவு, சில பேருக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்த சொல்லுவோம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னால் முடியல, என்னால் வந்து நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இருள் இருக்குது, பயங்கரமா மனக்குழப்பத்தில், போராட்டத்தில். வெளியில் இருக்கிறவங்களாம் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, போடா உனக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் உனக்கு ஏறவே மாட்டேங்குது, போய் ஜாம் பண்ண போ, இதை பண்ண போ, அதை பண்ண சொல்லிட்டு போயிடுவாங்க. யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம படுற வேதனைகளை, இந்த உபத்திரவத்தை அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அவருடைய மகிமையின் பிரகாசம், நீ போய் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து, நான் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் உபத்திரத்துக்கு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அவருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி எப்பேற்பட்ட இருளையும் எப்பேற்பட்ட வேதனையும் அவர் மாற்ற வல்லமை உடையவர். அதுதான் 22ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் இங்கே நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய எல்லாருடைய கண்களும் இந்த வசனத்தை நோக்கி பார்க்கட்டும். வாசிங்க பார்க்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, அவருடைய மகிமையின் பிரகாசத்தை மேல மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நல்லா கவனிங்க, கேட்டு அருளினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் நினைக்காதவர். ஆமேனா? மற்ற மனுஷங்கள்லாம் உங்களை அற்பமாக நினைப்பாங்க. மனுஷங்க கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க, அவங்க அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் உன் கர்த்தர்
அந்த உபத்திரவத்தை நோக்கி பார்க்கிறார். கரங்களை சொல்லாமா? அந்த ஒரு நெருக்கத்தை, அந்த ஒரு போராட்டத்தை அவருடைய முகம் மேல அவர் நோக்கி, இப்ப தம்மை நோக்கி கூப்பிடுகையில், கூப்பிடுறீங்களா மா ப்ளீஸ், அவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த பிரச்சனை, அவருடைய முகத்தை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும், உங்களுக்கு ஒளியை உண்டாக்கும். ஏனென்றால் யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவனுக்கு அவருடைய முகத்தை மறைக்காமல் அவன் ஜபத்துக்கு, அவர் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுத்து வாழ வைக்கிற மகிமையின் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. 25ஆம் வசனம் வாசிக்கும் போது, மகா சபையில் நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. உங்க இதயம் வேதனையில நிக்காது. நீ படுகிற உபத்திரம் அவருக்கு தெரியும், தெரியாம போயில்ல. அவரை நோக்கி நல்லா கூப்பிடுங்க. ஏசப்பா என் உபத்திரவத்தை பாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நோக்கி கூப்பிடுங்க. சில பேர் என்ன பண்ணலாம், எப்படியாகிலும் என் கர்த்தருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ள பண்ண வெக்கப்படக்கூடாது. ஏசப்பா நோக்கி போனல்ல, அவர் வந்தார்ல, அவர் வருகையில் போயிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக முதல்ல நம்முடைய மனக்கண்ணில், நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். எப்போது அவர் தரித்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவரை பற்றின அறிவு, அவரை பற்றின ஆராய்ச்சி, வேதத்தை குறித்து நல்லா ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த அறிவு நமக்கு தெளிவாக இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள முடியும். ஏன்னா நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகம். ஆமேனா? நீதிமான் அப்படிப்பட்ட 7 தடவை விழுந்தால் அவன் என்ன பண்ணுவான்? எழுந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பான். அப்போது அவருடைய மகிமையின் பிரகாசம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மேலே உதிச்சுதுன்னா நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே மகிமையாக பிரகாசமாக தான் இருக்கும். அந்த பிரகாச முகம் நம்ம மேலேயே இருக்கும் அப்படின்னா அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபை என்ன சொல்கிறாரு ஆண்டவர்னா, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்னு சொல்றாரு. அடுத்தது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். நல்லா கவனிங்க. இப்போது நம்ம எப்படி பார்க்குறோமா? கண்ணாடியில் எப்படி பார்க்குறோமா? நிழலாட்டமாய். அப்படியே கண்ணை மூடினதும் அப்படியே ஏசப்பா நம்ம மனசுக்குள்ளே வராரா? பவுல் சொல்கிறாரு, அன்பான தேவஜனமே, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நீ படுகிற உபத்திரவம் அப்படியே ஒரு நிமிஷம் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே உன் கண்ணை மூடி ஏசப்பாவை அப்படியே உன் கண்மடியை கொண்டு வாங்கலேன். அந்த உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணாமல் அந்த உபத்திரவத்தை மாற்றி நம்மை வாழ வைக்கிற மகிமையின் கர்த்தர் அவர். அது மாத்திரம் இல்லாமல், ஆண்டவரே எப்பொழுது நான் மகிமையை பெற்றுக்கொள்ளுவேன்? அது பயங்கர பெரிய உபத்திரவம், தவிப்பு. அது ஆண்டவரே எப்பொழுது நான் உம்மை போல நான் மகிமை அடைவேன்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் எப்பொழுது மறுரூபம் ஆவேன்? அப்படி என்கின்ற உபத்திரவம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உபத்திரவம். அது தவிப்பு. ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். அது மகா பெரிய உபத்திரவம். அது அந்த உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாதவர். ஆமெனா? நாம் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ஏன்? அவருடைய மகிமையின் பிரகாசத்தை காண்பவளே மணவாட்டி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் அநேகருக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். அவருடைய மகிமையின் முகத்தை நோக்கி பார்ப்பீர்களானால் எல்லா உபத்திரவங்களும் உங்களை விட்டு நீங்கி நீங்கள் மகிமை அடைவீர்கள். உபத்திரவத்திலேயே பெரிய உபத்திரவம் எது என்றால், எப்பொழுது ஆண்டவரே நான் உமது சாயலை நான் அடைவேன், உமது சாயலை கண்டு நான் எப்பொழுது திருப்தியாவேன். 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய சாயலை கண்டு நான் திருப்தியாவேன். இப்போது நம் கண்ணாடியில் பார்க்கிறோம், அப்போது முகமுகமாய் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? எத்தனை சந்தோஷமா இருக்குது.
ஏசப்பா எப்படி பார்க்க போறோம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்று யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆமேன் சொல்லாமா? இப்போ கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. மணவாட்டி கண்ணாடியிலே காண்கிறதை போல காண்கிறாள், முகமுகமாய் பார்க்கிற அந்த வேலை வருகிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றார் அப்படின்னா, அவர் வானத்திலிருந்து பிதாவாகிய தேவனுடைய அந்த மகிமையிலே வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிற அவர் என்னை மீட்கிறதுக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கின்ற அந்த அறிவு, அந்த பூரண அறிவு, அந்த அறிவு தான் அழகு. கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிற அந்த அறிவுதான் மணவாட்டியின் அழகு. கிறிஸ்துவுக்கு எது அழகு? அவர் தேவனை அறிந்திருக்கிறார், அவர் தேவனை கண்டிருக்கிறார். அதுவே என் மணவாளன், அவரே என் புருஷன். தேவன் அன்புள்ளவர், எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து என்னை எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து மீட்டுக் கொண்டவர். இப்போ இந்த மணவாட்டியின் மேல் அவருடைய மகிமையின் பிரகாசம், அதான் மறுரூபம் அடைவோம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மணவாட்டி சபை கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து, எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மை போல நாங்கள் மறுரூபம் ஆவோம் என்கின்ற அறிவில் அவள் நிறைந்திருக்கிறாள். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், உன்னத பாட்டின் புத்தகத்தில் இந்த வருகையை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். யார் இந்த மணவாட்டி? இந்த மணவாட்டி எந்த முகத்தை அவர் பார்த்திருக்கிறாள்? 2ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8 தொடர்ந்து வாசிக்க போறோம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவளுடைய கண்ணுக்கு மலை தெரிகிறது. மலை என்பது, மலை ஏறுகிற அனுபவம் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த ஒரு ஜெயஜீவியம். மான் கால்களை உனக்கு தருகிறேன் என்பது மலை மேலே ஏறுகிற மான். ஆமேனா? இது என் நேசருடைய சத்தம். நல்லா கவனிக்கணும். இவளுக்கு நேசரின் சத்தம், அவரை குறித்த அறிவிலே பரிபூர்ணப்பட்டவளாய். நமக்கு பிரியமானவங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த சத்தம் நமக்கு கரெக்டாக தெரியுமா தெரியாதா? இது இன்னாருடைய வாய்ஸ், இது இன்னாருடைய சத்தம்னு. மணவாட்டிக்கு நல்லா தெரியுது, தூரத்தில் இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரகாசம் இவள் மேல் பிரகாசித்திருக்கிறது. அவருடைய மகிமையின் முகத்தை இவள் பார்த்திருக்கிறாள். அந்த மகிமையின் முகத்துடைய பிரகாசம் இவள் மேல் இருக்கிறது. இவள் பார்த்த உடனே, அவர் சத்தம் கேட்ட உடனே, இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல குதித்தும் மேடுகள் மேல் துள்ளி வருகிறார் என்னை மீட்கிறதுக்கு. ஆமென். தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறார் என்பதுதான் மலை மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும். புரிஞ்சு போச்சா? மலை ஏறுகிற அனுபவம்லாம் பார்த்தோமா இல்லையாப்பா? கழுகின் பலன், சிங்க பலம், மானினுடைய மான் கால்கள் பார்த்தோமா இல்லையா? 3 காரியங்கள் பார்த்திருக்கிறோம் நம்ம. இப்போ இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என்றால், என் பிதாவினிடத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற என் நேசர் என்னை மீட்கும்படியாய், அவரை நான் முகமுகமாய் தரிசிக்கும்படியாய், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிக்கும்படியாய் என்னை மீட்கிறதுக்கு அவர் வருகிறார். ஏனென்றால் அவருடைய முக பிரகாசம் இவள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் 9ஆம் வசனத்துல, என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் எதுக்கு ஒப்பா இருக்கிறாரா? வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும். இது மலை மேல ஏறி துள்ளி குதித்து ஓடுகிற தேவ பலத்தை காண்பிக்கிறது. என் நேசர் தேவனுடைய குமாரன், சர்வவல்லுடைய குமாரன், வெளிமான். அவர் மலை மேல் ஏறுகிற வெளிமான், அவர் மறைக்குட்டி. புரிஞ்சு போச்சா? நல்ல ஸ்ட்ராங்கா புரிந்து கொண்டால் இவள் என் நேசருடைய சத்தம். இது அவர் எப்படி வருகிறார்? அவர் மானை போல துள்ளி மேடுகள் மேல மலைகள் மேல துள்ளி வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறார். அவர் தாமதிக்க மாட்டார், தீவிரிக்கிறார். அவர் கால்களிலே பலன் இருக்கிறது. அவர் ஜெயங்கொண்டவர் என்பதை அவள் அறிந்து கொண்டு, இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? என்ன முகம்? மணவாட்டிக்கு பார்க்கிற முகம், மலர்ந்த முகம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மலர்ந்த முகம் என்பது
மகிமையின் முகம், அவருடைய மகிமையின் பிரகாசம். இங்கே எங்கள் மதிலுக்கு புறம்பே என்றால் நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம். மணவாட்டி கதறுகிறாள், தவிக்கிறாள், உபத்திரவப்படுகிறாள். எப்பொழுது என் புருஷனை சந்திப்பேன், எப்பொழுது நான் மகிமை அடைந்து தேவ சாயலை அடைவேன், அவரை முகமுகமாய் தரிசிப்பேன். நாங்கள் பூமியில் இருக்கிறோம். என் நேசர் மலை மேல குதித்து, மேடுகள் மேல துள்ளி, வெளிமானை போல, மறையை போல, மறைக்குட்டியை போல அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறார். அவர் மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவார். அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே இருக்கிறார். எத்தனை புரிஞ்சு போச்சு? நாங்கள் பூமியில் இருக்கிறோம், அவரோ எங்கள் மதிலுக்கு புறம்பே இருக்கிற. உன் கண்ணு எப்போதுமே மேல இருக்கணும். அவருடைய முக பிரகாசம் உன் மேல பிரகாசித்திருக்குது என்றால், உன் கண்ணு எப்பொழுதுமே என் நேசர் எனக்காக, உன் மனக்கண் எப்பொழுதுமே இந்த எங்கள் மதிலுக்கு அவர் புறம்பே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பலகனி வழியாய் பார்க்க. பலகனி என்பது ஜன்னல். ஒரு சின்ன பாருங்க, அவர் மறைஞ்சிருக்கிறார், எங்க மதிலுக்கு புறம்பே இருக்கிறார். நாங்கள் அவரை கண்ணார காணவில்லை, என் மாம்ச கண்ணில் அவரை பார்க்கல, ஆனால் என் மனக்கண்ணில் நான் அவரை பார்க்கிறேன், அவரை நான் தரிசித்திருக்கிறேன். ஜன்னல் வழியாய் பார்க்கிறார். ஜன்னல் வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். பயங்கர தடை, ரொம்ப தூரம், மதிலுக்கு வெளியே. நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம், அவர் ஆவியில் இருக்கிறார். ஆமென். அதுதான் மதிலுக்கு வெளியே. அவர் ஜன்னல் வழியாய் பார்க்கிறாராம். கிராதி என்றால் ஒரு 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 தட்டி மாதிரி கட்டி வைப்பாங்களே, தட்டி மாதிரி. தட்டி நம்ம ஊர்ல தட்டி வைப்பாங்க இல்லையா, மறைவுக்கு தட்டி கட்டுவாங்க இல்லையா. இவ்வளவு தடை இருக்கிறது. ஆனால் அது தடை அல்ல, இவ்வளவு டிஸ்டன்ஸ், இவ்வளவு தூரம் இருக்கிறது எனக்கும் அவருக்கும். ஆனால் என் கண்ணில் அவருடைய மலர்ந்த முகம், ஹல்லேலூயா, மகிமையின் முகம், அவருடைய மலர்ந்த முகத்தின் பிரகாசம். அவருடைய மலர்ந்த முகம் என்பது ஜெயங்கொண்ட ஜெயஜீவியம். அவர் மகிமை அடைந்திருக்கிறார். இப்போ ஜன்னல் வழியாய், கிராதியின் வழியாய் பார்ப்பது என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, மகிமையின் கர்த்தர் ஜெயங்கொண்டு யுத்தம் பண்ணி ஜெயங்கொண்டு மகிமை அடைந்தவர். 6வது நாளிலே அவர் யுத்தம் பண்ணி சத்துருவை மேற்கொண்டு ஜெயிக்கிறார். 7வது நாளிலே தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு 8ஆம் நாள் அவரை மகிமைப்படுத்துகிறார். என் கர்த்தர், நல்லா கவனிங்க, சிசராவின் தாய் சிசரா இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படியாய் அவன் வருகிறான். இஸ்ரவேலை அவன் நிந்திக்கும்படியாய், இஸ்ரவேலை அடிமைப்படுத்தும்படியாய் வருகிறான். ஆனால் தெபோராவினுடைய அந்த நாட்களிலே தெபோரால் எழும்பி பாழாய் கிடந்த கிராமங்களை ரட்சித்து பாராக் என்பவனை கொண்டு உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய யுத்தம் பண்ணும்போது இந்த சிசரா எழுந்து ஓடுகிறான். எழுந்து ஓடும்போது அவன் கேனியனான ஏபேரினுடைய மனைவியார்ந்த யாகேலினுடைய கூடாரத்துக்குள்ளே அவன் உள்ளே நுழைகிறான். இந்த யாகேல் அன்னை சாரால், அன்னை ரெபேக்கால், அன்னை ராகேல், லேயால் உள்ள கூடாரத்துக்குள் இருந்தார்கள். ஆனால் கூடாரத்தை விட்டு வெளியே ஓடி போய் இந்த சிசராவை அழைத்து கொண்டு, வாரும் என் ஆண்டவனே உள்ளே வாரும் என்று சொல்லி அவனை உள்ளே அழைத்து அவன் தண்ணீரை கேட்டான். அவனுக்கு பாலை கொடுத்து, துருத்தில் இருக்கிற தேனை, அந்த பாலை கொடுத்து அவனை மயங்க செய்து ஒரு கூடார ஆணியை கொண்டு போய் அவன் நெற்றியிலே பட அடித்து அந்த சத்துருவின் தலையை உடைத்தால் இந்த மணவாட்டி சபை ஜெயங்கொண்டவள். ஆமென் சொல்லாமா? இப்போ சிசராவின் தாய் ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறாள், பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். எங்கே சிசராவின் ரதம்? இங்கே மணவாட்டி சபை நோக்கி ஜன்னல் வழியாய், பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். என் தேவன், என் மணவாளனுடைய ரதம் எக்கால சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் ரதத்தில், அவர் மகிமையில் அவர் இறங்கி வருகிறார். அதுதான் இந்த ஜன்னல் வழியாய். ஆமெனா? இந்த மலர்ந்த முகம், அவருடைய மகிமையின் முகம், அவர் யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்து ஜெயங்கொண்டவராய், தேவனால் உயர்த்தப்பட்ட, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொண்டவராய் உயர்த்தப்பட்ட இந்த மகிமையின் கர்த்தராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மலர்ந்த முகத்தை அவர் காண்பிக்கிறார்.
எல்லாருடைய கண்ணுக்கும், எல்லா ஆத்துமாவின் கண்ணுக்கும் அந்த மலர்ந்த முகம் தெரிய வேண்டும். அந்த மலர்ந்த முகத்தை நாம் பார்க்க வேண்டுமேனால் நமக்கு அவரை குறித்த அறிவில் அவ்வளோ நிரம்பி இருக்க வேண்டும். எடுத்து வாசிங்க, நியாயாதிபதியில் புத்தகம் வாசித்த மறுபடியும் இங்கே வரலாம். நியாயாதிபதியில் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அது நல்லா அந்த சிசராவின் தாய் எப்படி புலம்புகிறார் என்று பாருங்க பார்க்கலாம். எங்கிருந்து வாசிக்கணும் அப்படின்னா 5வது அதிகாரம், நமக்கு நேரம் இல்லை, 30 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ இல்ல 28 வாசியை தொடர்ந்து பார்க்கலாம். சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து, நல்ல கவனிங்க, ஜன்னல்ல நின்று பலகனி வழியா பார்க்கறா. என்னது பார்க்கறா? என் புள்ள யுத்தத்துக்கு போயிருக்கிறானே, அவன் ரதத்துல வரலையே, எங்க வர, தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன? ஆனால் இங்கே மணவாட்டி மதிலுக்கு புறம்பே ஜன்னல் வழியாய், கிராதியின் வழியாய் அவருடைய மலர்ந்த முகம் பார்க்கிறாள். எங்கேயோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ஆனால் அவள் நோக்கி பார்க்கிறாள். அவரை பற்றின அறிவில் இவள் அழகு. ஆமேனா? இவள் அழகு. தன்னுடைய மணவாளனை குறித்த அறிவிலே அவள் பூர்ணப்பட்டிருக்கிறாள். இந்த சிசராவின் ரதம் ஏன் வரல? இப்போ மணவாட்டி என்ன பார்க்கல? ஏன் புருஷன் ஜெயம் கொண்டவர், அல்லேலூயா, அவர் ரதம் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இவள் வந்தா வரும், வரலனா இல்லை, வரும்ன்ற நம்பிக்கையிலையோ பார்த்துங்கிறா, வரும் அப்படின்னு பார்த்துங்கிறா சிசராவின் தாய். ஆனால் மணவாட்டி, என் புருஷன் மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளி வெளிமான் மறைக்குட்டிக்கு போல துள்ளி வருகிறவர், எப்பொழுது வருவார் என்ற எதிர்பார்ப்போட, நம்பிக்கையோட, பூர்ண நம்பிக்கை, விசுவாசத்தின் நம்பிக்கையோட அவள் அங்கே தன்னுடைய மணவாளை நோக்கி அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த மலர்ந்த முகம் அவருடைய மகிமையின் பிரகாசம். வாசிங்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசி. அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று அவள் புலம்பினாலாம். அல்லேலூயா. அவள் என்ன பண்ணாலாம்? இந்த சிசராவின் தாய் புலம்பரா. அவன் தோற்று போனான், அவன் தலை உடைக்கப்பட்டது, என் கர்த்தர் ஜெயம் எடுத்தார். ஆனால் இங்கே மணவாட்டி மலர்ந்த முகத்தை அவள் கண்டதினாலே, இப்போ வாசிக்க உணர்ந்தப்பட்ட புரிஞ்சு போச்சா? அது ரதம். ஆமேனா? அப்போ அந்த நாட்களில் யுத்தத்துக்கு போய் ஜெயம் கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஆடல் பாடல் சத்தத்தோட, இப்போ கோலியாத்தை சாகடிச்சுட்டு என்ன பண்ணாங்க? அந்த ஸ்திரீகள் எல்லாம் பாடல் பாடி கொண்டாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். அதே போல செங்கடலை பிளந்து அவர்கள் வந்தபோது இஸ்ரவேலர்கள் பாடினார்கள், அந்த வெற்றியை கொண்டாடுவார்கள். அப்போ இந்த எங்கள் மதிலுக்கு புறம்பே ஜன்னல் வழியாய் பலகனி வழியாய் என்பது அவருடைய மகிமையின் ரதம், அவருடைய மகிமையின் மலர்ந்த முகம், கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையின் பிரகாசம், நம்மை ரட்சிக்கிற அந்த மகிமையின் பிரகாசம் உள்ள அந்த முகம்தான் என் புருஷனுடைய முகம் என்று சொல்லி அவள் பார்க்கிறாள். அவள் முகத்தை இவர் கண்டிருக்கிறார், அவர் முகத்தை அவரும் கண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிக்க போலாம். அந்த வசந்த உன்னத பாட்டு 8 இப்போ தொடர்ந்து வாசி பார்க்கலாம். இது என் நேசருடைய சத்தம், இவள் நன்கு அறிந்திருக்கிறாள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். புரிஞ்சு போச்சா? இவள் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாள், தரிசித்து கொண்டே இருக்கிறாள். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. அல்லேலூயா. இந்த சத்தம் தான் கேட்க போறது. ஆமெனா? என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ், உன்னுடைய மதிலுக்கு புறம்பே தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிறாய், ஆனால் ஆவியாய் இருக்கிற என்னை தரிசிக்கிறாய். என் முகத்தின்
பிரகாசத்தில் இருக்கிறாய், நீ எழுந்து வா, என் மலர்ந்த முகத்தை, என் மலர்ந்த முகம். இந்த மலர்ந்த முகம்னா என்ன? ஜெயங்கொண்ட முகம். அந்த மாம்சம் மகிமை அடைந்தது. கர்த்தர் ஆவியானார், கர்த்தர் ஆவியானார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த மறுரூபத்தை இவள் அடைந்திருக்கிறாள். அதனால் தான் எழுந்து வா என்று சொல்லி கர்த்தர் அங்கே அழைக்கிறார். இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. மாரி காலம் என்பது நியாய தீர்ப்பு. அது போராட்டம், ஒரு விதமான சலசலப்பு, ஒரு விதமான சஞ்சலம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தீர்ந்தது. இது ஆக்சுவலாக என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ராஜாதி ராஜாவாய் ஆட்சி செய்யணும்னா இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும். 1948 வரைக்கும் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசமே கிடையாது. இப்போ இஸ்ரவேலுடைய போராட்டம் எல்லாம் முடிஞ்சு ஒரு தேசமாக வந்துட்டாங்க. இப்போ காசா பகுதியும் இஸ்ரவேல் கையில் வந்துருச்சு. அதுதான் சொல்றாரு. அல்லேலூயா. காசாவும் இஸ்ரவேல் கிட்ட வந்துருச்சு. ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின்படி இந்த காசா இஸ்ரவேலுக்கு சொந்தமாகணும். ஆனால் ஒரே மாரி காலம், உனக்கா எனக்கா, உனக்கா எனக்கான் இருக்குது. இப்ப காசாவை முழுவதுமாக இஸ்ரவேல் சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்ப இஸ்ரவேல் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, இயேசு ராஜாவை நோக்கி இருக்கிறார்கள். இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. எல்லாருமே பூத்து இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். மெசியானிக் ஜூஸ் இன்னைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறாங்க, தெரியுமா? எத்தனையோ யூதர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு தான் எங்கள் மேசியான்னு ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. இந்த குருவிகள் எல்லாம் பாட்டு பாடி என்னை துதிக்கிற இயேசுவே எங்கள் மேசியா, யெஷுவா ஹா மெஷியாக் என்கின்ற அந்த பாடலை பாடி துதிக்கிற அந்த குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது. காட்டுப்புறாவின் சத்தம் என்பது ஆத்துமாவில தேவனை தரிசிப்பது தான் காட்டுப்புறாவின் சத்தம். ஆத்துமாவில என்னை நோக்கி பார்க்கிற ஆத்தும சத்தமும் வந்து விட்டது. அத்திமரம் காய் காய்த்தது. அத்திமரம் நல்லா கவனிங்க, அத்திமரம் என்பது இஸ்ரவேல். அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபம் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் சொல்றார், காயே காய்ச்சிருச்சு. அல்லேலூயா. இப்ப பழம் மட்டும்தான் பழுக்கணும், அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் இங்கே பேசுகிறார். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள், திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அம்மா, நான் ஆட்சி செய்யக்கூடிய தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யும்படியாய் நான் தான் தாவீதின் குமாரன் என்பதை இஸ்ரவேலர்கள் அறிந்திருக்கிறார்கள். காலம் சமீபித்து விட்டது. இஸ்ரவேலிலே நான் ராஜாதி ராஜாவை ஆட்சி செய்யும்படியான காலம் வந்து விட்டது. அதனால என் மனவாட்டியே நீ எழுந்து வா, என் மனைவியே நீ எழுந்து வா. மலர்ந்த முகமாகிய என்னுடைய முக பிரகாசத்தில் இருக்கிற மனவாட்டியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு அவருக்கு எவ்வளவு ஆசை. அல்லேலூயா, ஆமென். என் மனவாட்டியே, நானும் உன்னுடைய முக ரூபத்தை நான் பார்க்க வேண்டும். ஏன்? இவள் அவருடைய மலர்ந்த முகத்தை, அந்த பிரகாசிக்கிற அந்த முகத்தை இவள் கண்டிருக்கிறாள். அவர் பயங்கர ஆசையா இருக்கிறார், தெரியுமா? ஏசப்பாவுடைய ஆசை எல்லாம் என்னன்றீங்க? நீங்க என்னைக்கு நாம் அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்க போகிறோம்? நாம் மகிமை அடைந்து என்னைக்கு பிதாவோடு கூட, பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நம்ம போய் கொண்டு போய் எங்க கிறிஸ்து இயேசுவை நிறுத்த போகிறார் என்கின்ற அந்த வாஞ்சை இயேசு ராஜாவுடைய இருதயத்தில், அவருடைய இருதயத்தின் ஓசையெல்லாம் அதுதான். ஆனால் நாம தான் என்ன பண்றது இல்லைன்னா, அந்த மலர்ந்த முகத்தை தரிசிக்காமல் எதையோ இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு. இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்து இயேசு வெளிப்பட போகிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம போராடி ஜெயிக்கணும். செல்போன் எடுத்துக்கணும். இன்னைக்கு சிறு பிள்ளைங்க, என்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அந்த செல்போனை யூஸ் பண்ணுறதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிறீங்க. அந்த பிள்ளைக்கு கிறிஸ்துவனுடைய மலர்ந்த முகத்தை காண்பியுங்கள். அந்த மலர்ந்த முகம் என்பது மகிமையின் முகம். அந்த மகிமையின் முகத்தில் அவருடைய பிரகாசம் இருக்கிறது.
அந்த பிள்ளைங்க கையில் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க கையில் இன்னைக்கு செல்ஃபோனே நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறதுக்கு அவனுங்க செல்ஃபோனுடைய கவனம், செல்ஃபோனே ஏன்னா செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இன்றைக்கி இருக்க முடியாது. எல்லாமே அந்த டெக்னாலஜி எல்லாம் நம்முடைய ஆக்க சக்திக்காக பயன்படுத்த வேண்டும். இது தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். மிக விரைவாக அநேக காரில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் பிள்ளைங்களுடைய செல்ஃபோனில் லாக் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுடைய செல்ஃபோனுடைய ஃபிங்கர் பிரிண்டில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா? நல்ல கணவன் மனைவிக்குள்ள அப்படிப்பட்ட எந்த ஒரு ஒளிவு மறையாமல் எல்லாம் இருக்குமா? அப்படி இருக்குன்னா நீ கரெக்டு. மனைவிக்கு தெரியாது, உன் லாக் உன் மனைவிக்கு தெரியாதுன்னா நீ வேசிக்கல்ல, நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் தெரியாது. அதே போல் உன் கணவனுக்கு உன்னுடைய லாக்கு தெரியாது அப்படின்னாக்கா நீ வேசி கள்ளி. வசனம் தெளிவாக சொல்லுது. நான் அன்பாய் சொல்லுகிறேன், அவருடைய மலர்ந்த முகத்தை நீ பார்த்துட்டனா உன் மனசுக்குள்ளே வேறு எதுவுமே உன் மனம் அதுக்குள்ளே போகாது. நான் இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பை நோக்கி பாருங்கள். அவருடைய மலர்ந்த முகம், அவருடைய மகிமையின் பிரகாசம் நம்மேல வைத்து அவர் தாகத்தோடும் தவிப்போடும் இருக்கிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லுகிறார். உன் முகத்தில் உன்னுடைய அந்த பார்வை வேற எதையுமே பார்க்கல, என்னுடைய மலர்ந்த முகம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் எனக்காகத்தான் யாவையும் செய்து முடித்தார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவனை போல ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எனக்காக ஜெயம் எடுத்தார் என்று அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால நீ கண்மலையின் வெடிப்பு என்பது அவருடைய சிலுவையில் அவரோடு மரித்து சிகரங்களின் மறைவிடம், அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையினுடைய மறைவிடத்தில் மறைந்திருக்கிற மணவாட்டியே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். அவர் இந்த அழகை அவர் ரசிக்கிறார். ஏன்னா இந்த பழைய மனுஷனின் நம்முடைய ஆத்மா தள்ளிருச்சு. மேனா இந்த பழைய முகத்தை நம்முடைய ஆத்மா தள்ளி போட்டுருச்சு. மகிமையடைந்த கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஆண் அறிவு உங்கள் ஆத்மாவையோ உங்கள் பெண் அறிவு உங்கள் ஆத்மாவையோ ஆளுகை செய்யக்கூடாது. இவதான் மலர்ந்த முகத்தை கண்டவள். இந்த மலர்ந்த முகம் மகிமையின் முகம். அது அந்த மகிமையின் முகத்திலிருந்து பிரகாசிக்கிறது, ஒளி பிரகாசிக்கிறது. அவருடைய அந்த மகிமையின் அறிவு நமக்குள்ளே பிரகாசிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த மகிமையின் கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை கண்டு இந்த மலர்ந்த முகத்தை கண்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டது. இவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம், அந்த மலர்ந்த முகத்திலிருந்து வருகிற மகிமையின் பிரகாசம். ஆனால் பிதாக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான் என்ன பண்ணாங்க, இந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு மனிதனாக வரல, ஆனால் நமக்கு வந்திருக்கிறார். காலம் எல்லாம் நிறைவேறின போது அவர் நமக்காக வந்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் இங்கே நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, பிதாக்கள் என்ன செய்தாங்க, யாக்கோபு என்ன செய்தார், யோசேப்பை நான் உன்னை கண்டேன், நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆதிகாம புத்தகம் 46வது அதிகாரம் 30வது வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். ஆதிகாமம் 46:30 தானே? அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே. நல்லா கவனிங்க, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, அதுதான் ஜெயங்கொண்ட மகிமையின் முகம், மலர்ந்த முகம். இதுதான் பிதாக்கள். ஆமெனா? அப்புறம் நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தால் நான் இப்போது உன் முகத்தை கண்டேன். யோசேப்பே, நீ மரித்து விட்டாய். இயேசு ராஜா, நீ மரித்து விட்டீர். ஆனால் உம்முடைய முகத்தை நான் கண்டேன். அந்த மலர்ந்த முகம், அந்த மகிமையின் முகத்தை நான் கண்டேன். உமது முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல் இருப்பதாக என்கின்ற இந்த மகிமைதான் யாக்கோபு. ஆமெனா? நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாமை தேவன் படைக்கும் போது
இந்த மகிமையின் முகமாகி இந்த மலர்ந்த முகத்தை தான் ஆதாமுக்கு தேவன் இந்த அறிவை சொல்லிக் கொடுத்தார். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் வந்து இந்த மலர்ந்த முகத்தினுடைய அறிவை சொல்லிக் கொடுத்தார். ஆதாம் தவறிவிட்டார். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதை பெற்றுக்கொண்டு இறுதியில் இஸ்ரவேல் யாக்கோபு என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சத்தியத்தை பூர்ணமாய் பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்னா, அந்த மலர்ந்த முகம், ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து மரித்து 7ஆம் நாளில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். எல்லாரும் அழிகிறாங்க, எல்லாரும் சாவுறாங்க. ஆனால் ஒருத்தருடைய சரீரம் மாத்திரம் அழிவை காணாமல் எக்கால சத்தமிடுகிறது தேவனை நோக்கி. ஆக அந்த 7 என் கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த மலர்ந்த முகத்தை அறிந்தவர்கள் தான் பிதாக்கள். ஆமென் சொல்லாமா? நம்ம அத்தனை பேரும் மணவாட்டி சபை நம்முடைய முகத்தை நம்ம மறந்துடணும். இதுதான் இவ்வளோ நேரம் அதான் பேசிக்கின்னு இருந்தேன். நம்முடைய முகத்தை வந்து நம்ம மறக்கணும். ஆனால் நல்லா கவனிங்க, அதுக்கு தான் கிறிஸ்துவை பற்றின இந்த அறிவு நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஆக 7 என்பது இந்த நீதி, இந்த சுயநீதியை நாம் வெறுத்து அந்த மகிமையின் முகத்தை நாங்கள் காண்கிறோம். அதனால தான் அவங்க உபத்திரவத்தையும் பாடுகளையும் போராட்டங்களையும் அனுபவித்தார்கள். ஆமென் சொல்லாமா? இந்த இஸ்ரவேல் சபை இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மகிமையின் முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் மழை பெய்து ஒழிந்தது, புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்குது, குருவிகள் பாடும் சத்தம் வந்தது என்று சொல்லுவது இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்துருச்சு, கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு மணவாட்டி கிட்ட கர்த்தர் சொல்லி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இஸ்ரவேல் மிகப்பெரிய ஒன்று சபைக்கு. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ சபைகள் பேசுது. அப்போ கர்த்தர் வருகைக்கு எதை வச்சு பார்க்குறாருன்னா, இஸ்ரவேலை ஒவ்வொரு இன்ச்சாக பார்த்து அணுவணுமாய் பார்த்து அவர் நடத்துகிறார். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிசாசுடைய தந்திரமே என்னன்னா, இந்த மலர்ந்த முகம் 7ஆம் நாள் 7 என்கின்ற அந்த எக்கால சத்தம் சர்வ வல்லமையில் பிதாவை நோக்கி கூப்பிடுது. என்ன, தேவனை கண்டவர் யார் மட்டும்தான்? இல்லை வாய்த்த தேவனை கண்டவர் யார் மட்டும்தான்? இல்லை வாய்த்த சொல்லுங்க, அவர் மட்டும்தான் 7. அவர் மட்டும்தான் தாம் சிலுவையில் மரித்து அவர் சரீரம் அழியாதபடிக்கு தேவனை நோக்கி கூப்பிடுது. அவர் தான் 7. மீதியெல்லாம் சுயநீதி. ஒரு மூஞ்சும் தேவன் டைரக்டாக பார்க்க முடியாது, தெரியுமா? இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆக ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதத்தின் கீழே சந்திரன் இருந்தது. அவள் 12 நட்சத்திர கிரீடத்தை அவள் அணிந்திருந்தாள். அவள் பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அந்த பிள்ளைதான் இந்த 7 என்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? எடுத்து வாசிக்க போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதுதான் மணவாட்டி பெற்றுக்கொண்டது. மணவாட்டி இந்த மலர்ந்த முகத்தை கண்டு தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இவர்கள் தூரத்திலிருந்து தரிசிக்கிறார்கள். வாசிக்க போல 1 வாசி வெளிப்படுத்தல் 12:1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால். அந்த ஸ்திரீ யார் என்றால் இஸ்ரவேல் சபை. நல்லா கவனிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள். இந்த இஸ்ரவேல் சபை, இந்த சூரியன் என்பது யாருன்னா யாக்கோபு. யாக்கோபு என்ன செய்றார்னா, அந்த முகம், நான் உன்னை மறுபடியும் உயிரோட கண்டேன் என்பதுதான் யாக்கோபு. என் கர்த்தர் மகிமை அடைவார் என்பதுதான் யாக்கோபு. அடுத்தது அவள் பாதங்களுக்கு கீழே சந்திரனும். இந்த சந்திரன் என்பது ராகேல். ராகேல் என்ன செய்கிறாள்? பெத்லகேமுக்கு, நல்லா கவனிங்க, பெத்லகேமுக்கு போகிற வழியிலே ராகேல் சத்தமிட்டு கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். 7 நீர் வாரும், பிதாவாகிய தேவனுடைய குமாரனே, எங்கள் சரீரங்கள் அழிகிறது, நாங்கள் எல்லாம் அழிகிறோம், என் பிள்ளைங்க அழுது. இந்த ராகேலுடைய கர்ப்பம் அங்கே எப்ராத்தாவுக்கு போகிற வழியிலே இந்த யாக்கோபு அங்கே ராகேலை அடக்கம் பண்ணுகிறார். ஏன் அங்கே அடக்கம் பண்ணுகிறார் என்றால், நீ எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் 1000 சிறிதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். இந்த இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா இவர்தான் ராஜாதி ராஜா என்று அறிந்தவள் தான், ஜெயங்கொண்ட ராஜா என்று அறிந்தவள் தான் மணவாட்டி சபை. அவள் மலர்ந்த முகத்தை காண்கிறாள்.
இந்த இஸ்ரவேல் சபை, இந்த ராகேல், சந்திரன் என்பது கிருப, அவளுடைய இரக்கம். அன்னை ராகேல் பெத்லகேமுக்கு நின்று கொண்டு, பெத்லகேமுக்கு முன்னாடி நின்று அவருடைய பிரேதம் அங்கே இருந்து கொண்டு சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய கர்ப்பம், என் பிள்ளைங்கெல்லாம் மறுரூபம் அடையணும், ஏழே நீர் வாரும். அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நோக்கி சத்தமிட்டவர். அடுத்தது, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடைய கிரீடம். கிரீடம் என்பது ஜெயஜீவியம். எந்த பிள்ளைங்களுமே ஏத்துக்கல. ஆனா இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள். எலியா பலிபீடத்தை கட்டும்போது தேவனுடைய வார்த்தையை பெற்ற 12 கோத்திர பிதாக்கள். 12 என்பது தேவனுடைய ஞானம், தேவனுடைய வார்த்தை பெற்ற ஞானம். 12 அடிப்படையாக கொண்டு வந்தாலே அது இஸ்ரவேல் சபை. 12 144 இன்ட்டு 1000 144,000 என்பது இஸ்ரவேல் சபை. அது புதிய ஏற்பாட்டு சபை அல்ல. புரிஞ்சு போச்சா இல்லையா? அந்த வசந்த வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசந்த வாசிப்பாங்களா? 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற, நல்ல கவனிய, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, ஆக 12 அந்த கிரீடத்தை அணிந்திருக்கிறார். 12 நட்சத்திரங்கள் உள்ள அந்த கிரீடம். அப்படின்னா யார் இவங்கன்னா, இந்த மலர்ந்த முகத்தை தரிசித்தவர்கள். நல்லா கவனிக்கணும். என்ன முகம்? மலர்ந்த முகம். அந்த மகிமையின் முகத்திலிருந்து பிரகாசம் வருகிறது என்பதை விசுவாசத்தில் அந்த வார்த்தையை பெற்றவர்கள். 24 என்பதுதான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. ஞானம் 12, புத்தி என்பது 24. அந்த ஞானத்தை அப்படியே செய்தவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 24 என்பது தேவனோடு சமாதானம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த சமாதானம். அவர்தான் 7. ஆக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற இந்த முற்பிதாக்களும் கோத்திர பிதாக்களும் இந்த மலர்ந்த முகத்தை தரிசித்து விட்டார்கள். இந்த பூமியில வார்த்தையை பெற்று கொடுத்து விட்டார்கள். ஆமேனா? ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லா உலகங்களையும் அவர்தான் சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டியும் அதன் வல்லமையில இயங்குது. ஆமேனா? இப்ப சூரியனா தான் என்னைக்குமே இருக்கும். சந்திரன் தான் என்னைக்குமே இருக்கும். தண்ணியா தான் இருக்கும். அது அதனுடைய வல்லமையில் இயங்குது. ஆனால் குமாரன் மாத்திரமே அப்பா சொன்னதை செய்து முடித்து அப்பாவின் சித்தத்துக்காக, அப்பாவுடைய வெகுமதிக்காக காத்திருக்கிறவர். அவர்தான் 7. ஆமேனா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த இஸ்ரவேல் சபை பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளை 7. அவர்தான் எனக்கு 7 வேண்டும். ஆமேன். 6ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரா? 7ஆம் நாளில் அடக்கம் பண்ணப்படுறாரா? அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அழிந்தாரா? மகிமை அடைந்தாரா? எல்லாருடைய சரீரமும் அழியுது. 7ஆம் நாளில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மாத்திரம் மலர்ந்த முகமாய் மகிமை அடைகிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இந்த ரகசியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இஸ்ரவேல் சபை. ஆமேனா? இந்த மலர்ந்த முகத்தை கண்டவள், அந்த மலர்ந்த முகத்தை தனக்குள்ளே தரித்து கொண்டவள் புதிய ஏற்பட்ட சபை. இவன் மேலே போயிட்டா. இப்போ நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? அது மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா மூஞ்சி போச்சு. இந்த மூஞ்சிக்கு காரணமே எது தெரியுமா? இந்த வலுசர்பம். ஏன்னா இந்த வலுசர்பம் என்ன பண்ணிச்சுன்னா, தேவனை ஒரு காலம் இயேசுராஜா மட்டுமே தேவனை கண்டிருக்கிறார். அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தது என்பதை விசுவாசிக்கணும். ஆனால் இந்த வலுசர்வை என்ன பண்ணுச்சுன்னா, சுயநீதி, மூஞ்சி ரொம்ப நீதி உள்ளதும் துணியை போட்டுக்குச்சு. இன்னைக்கும் சில பேருக்கு யாருன்னா அவமான நிந்தியை சகிக்கவே முடியாது. ஏன்னா உள்ள நின்று வேலை செய்கிற சர்பம் உள்ள இருக்கும்.
சின்ன சின்ன பிரச்சனை கூட தாங்கிக்க முடியாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் பெற்றெடுத்த இந்த ஆண் பிள்ளை இந்த சர்பத்தின் தலையை நசுக்கினது. அல்லேலூயா. இந்த ஜெயத்தை கொண்டாடுகிறவள் தான் மணவாட்டின்னு சொல்ல வர. ஆமெனா. அந்த மலர்ந்த முகம், மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் மலை என்பது தேவனுடைய பிரசன்னம். ஆமென். ஆமெனா. தேவனுடைய வார்த்தையை பெற்ற அந்த கிரீடம், அவர்தான் கோத்திர பிதாக்கள். புரிஞ்சு போச்சா இல்லையா? இவ இஸ்ரவேல் சபை தான் பெற்றெடுக்கிறாள் இயேசு ராஜாவை. உண்மையா இல்லையா? இஸ்ரவேல் சபையை பெற்றெடுக்கிறவள் இஸ்ரவேல் சபை தான் இயேசு ராஜாவை பெற்றெடுக்கிறாள். ஆனா இந்த பிள்ளையை சாகடிக்கும்படி இந்த வலுசர்வன் நிக்குது. அவர் பிறந்ததுமே பெத்லகேம்ல பிறந்த 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஆண் பிள்ளையும் சாகடிக்கும்படியா ஏரோது சொல்றானே, அதுதான் இந்த வலுசர்வன். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு. என்ன பைபிள் அது? அதுதான் மாத்தாப்ப அந்த பைபிளை மாத்து நிறைய வேர்டு மாத்தி வருது. நல்ல கவனி. வருத்தப்பட்டு என்ன பண்றாளாம்? அலறினாலாம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும். என்ன தலை? 7 யாரு? இஸ்ரவேல் ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளை தான் 7. ஆனா இது டூப்ளிகேட், பொய்யன். இந்த வலுசர்பந்தா நாங்கள் நீதி உள்ளவர்கள்னு சொல்லி துணியை போட்டுக்குச்சு. ஆமென். புரிஞ்சு போச்சா? ஏதேனில் ஆதாமை வஞ்சித்த வலுசர்பம் துணியை போட்டுக்குச்சு. இயேசு ராஜா தான் அந்த 7 பரிபூர்ணமானவர். அவர் தான் 10 தேவகுமாரன், தேவனுடைய வார்த்தையானவர். அப்புறம் தொடர்ந்து வாசியத 10 கொம்புகள், 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடி. அந்த முடி இருந்தா நமக்கு மைண்ட், இந்த முடி தான் மைண்ட் வரலையா? முடியில குரோன், கிரீடம். இது என்ன பண்ணுச்சுன்னா தலைமையில கிரீடத்தை வச்சு உட்காந்துக்குச்சு. இந்த வலுசர்பம் தான் எல்லா மனிதனுக்குள்ளேயும் கிரியை செய்து இயேசு ராஜாக்கு முன்னாடி தாழ்த்தாம ஜெபம் பண்ணாம தான் இஷ்டத்துக்கு ஓடுது அந்த வேலை செய்யறது இந்த வலுசர்பம் தான். இதையெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம். நான் இதை பற்றி டீப்பாக விளக்க விரும்பலை. ஏன் இப்போ நிற்கிறதா 7? ஏன் 7 தலை தெரிதா? 7 யாரு சொல்லுங்கப்பா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் 7. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நான் 7ன்னு சொல்லி இவன் 6 முடிக்கல. இன்னும் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மறிக்கிறான். அப்போ தான் 6 பரிபூர்ணம், மனிதனுடைய பரிபூர்ணமே 6 அங்கே தான் முடியுது. அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம், அதாவது அவமானம், நிந்த பயங்கரமாக வரும். ஆனால் வெக்கப்படவே மாட்டாங்க. மகிமையெல்லாம் உங்களுக்கு நிற்பாங்க. கர்த்தருக்கு மன உற்சாகமாக இருப்பாங்க. மனசில் ஒரே ஒரு வழி கூட இருக்காது. என்ன? அவருடைய மலர்ந்த முகத்தை கண்டவர்கள். ஏன் 7 தலை? புரிஞ்சு போச்ச? தலை என்பது சுபாவம். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கணும். இந்த வலுசர்பம் என்ன பண்ணா இயேசு ராஜாவை சாகடிக்க முடியும்னா, தேவன் தான் சர்வ வல்லவர், தேவனை கண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த சர்பம் என்ன? பொய்யனும், பொய்க்கு பிதாமர் குமாரன்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தானா எல்லாம் அன்பு. இந்த பிரபஞ்சமே அன்பு. குமாரனின் தாழ்மை. குமாரன் தம்மை தாமே தம் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சுமக்க முடியாததை பிதாவின் சித்தத்துக்காக சுமந்தார். அன்புல தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. ஆனா இந்த வலுசர்பம் நான் அப்படின்னு துணியை போட்டுச்சு. இதை ஜெயங்கொண்டு மாம்சமும் ரத்தமும் தேவராஜ சுதந்திரிக்கிறது என்று சொல்லி அந்த மலர்ந்த முகத்தை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டால், அவரை பற்றின அறிவில் வேத ஆராய்ச்சியில் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவை தன் இருதயத்தில் தரித்து கொண்டு இந்த வலுசர்பத்தை ஜெயங்கொண்டு கிராதியின் வழியாய் அவருடைய மலர்ந்த முகத்தை பார்க்கிற இவள் அந்த சர்பத்தின் தலையை நசுக்கி மேலே ஜெயம் எடுத்து மேலே போகிறாள். அல்லேலூயா. இந்த ஆண் பிள்ளை தான் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. இந்த இஸ்ரவேல் சபை பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளை தான் ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து. ஆக புரிஞ்சு போச்சா இல்லையா? ஏன் 7? ஏன் 7 தலை இந்த சர்பத்துக்கு? புரிஞ்சு போச்சா? ஏன்னா இந்த ஸ்திரீ பெற்றெடுத்த அந்த 7 யாரு? புரியுதா இல்லையா? இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி வச்சு தான் பேசணும். எல்லாருக்கிட்டையும் அடிச்சு யாருக்குமே ஏசப்பா நாம மகிமைப்படுவதாக எல்லாம் சொதப்பிங்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இஸ்ரவேல் சபை அப்படின்வாங்க.
ஆனால் விளக்கம் வந்து அந்தளவுக்கு தெரியல. இதெல்லாம் வெளியே போகணும் எல்லா ஜனங்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி வேத ஆராய்ச்சியில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதுக்கு தானே அவங்களுக்கு இவ்வளோ நேரம் ஓட்டின்னு வந்த நீங்கள் எல்லாம் ஜாலியாக விளையாடிக்கின்னு. அந்த நாலேஜ் வேணும். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், ஏதேன் தோட்டத்தில் அந்த 7 தலையை வச்சு ஏமாத்துந்து ஆதாமியாவில் ஏமாத்துந்து இந்த சர்பம் தான். ஆனால் இயேசுராஜா வந்து இந்த சர்பத்தின் தலையை உடைச்சிட்டு மணவாட்டிக்கு என்ன, இயேசுராஜா ஒரு வினாடி போது அவருடைய மாம்சத்தின்படி வாழவில்லை. அவர் தான் 6 பூரணம் இயேசு கிறிஸ்து. மனிதன் வந்து பூரணம், அதனால தான் நரகத்துக்கு போகிறான். மனுஷன் ஏன் நரகத்துக்கு போகிறான்? அவன் 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 மனித பூரணாடி. அவனுக்கு அன்பு இல்லை. எவனுக்குமே அன்பு கிடையாது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் சாகரானோ, கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பது அன்பு. ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்பது 7, இனி நான் அல்ல என்பது 8. அதுதான் கலாத்தியர் 2:20 புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் சொல்கிறது என்னென்னா, இந்த என் முகத்தை நான் மறந்துட்டேன், என் இருதயத்துக்குள்ள அவருடைய மலர்ந்த முகம் இருக்குது என்பதுதான் மணவாட்டி சபை. பிதாக்கள் இதை கண்டார்கள், ஆனால் தரித்து கொள்ள முடியாது. ஆனால் மணவாட்டி அவரை அறிகிற அறிவினாலே அவள் தம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டாள். ஏன் அங்கே 7 தலைன்னா, இந்த இஸ்ரவேல் சபை 7 பெற்றுவிட்டாள். அப்போ குமாரனை காலி பண்ணிட்டோம்னா நாம தான் யாருமே இல்லையே என்ற எண்ணம் வந்து இந்த வலு சர்பத்துக்கு நின்று இயேசு ராஜாவை சாகடிக்கும்படியாய், இயேசு ராஜா பிறந்ததுமே பெத்லகேமில் இருக்கக்கூடிய சாஸ்திரிகள்லாம் பார்க்க போனதுமே இந்த குழந்தையை சாகடிக்க திட்டம் போட்டானுங்க. இந்த ஏரோது திட்டம் போட்டான். இந்த வலு சர்பம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிள்ளையை சாகடிச்சிடலாம். அதை தான் வந்து யூதாசை வச்சு காட்டி கொடுத்து மவனை சாட்டை அடியிலே செத்துருவாருன்னு பிளான் பண்ணான் பிசாசு. ஏன்னா சாட்டை அடியிலே செத்துருவாங்க. அதாவது வந்து பிலாத்து வந்து அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாரு. இப்போ 2 கல்லர்களுக்கு வாரடி கிடையாது. வாரடி 2 கல்லர்களுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அங்கேயே காலி. அந்த அளவுக்கு இருக்கும் வாரடி. மேக்சிமம் சிலுவையில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாரடி அடிப்பாங்க, அப்படின்னா சிலுவையில் போடுவாங்க. வாரடி அடித்து சிலுவையில் போட்டது யார்? ராஜாவை மட்டும்தான். ஐயோயோ, அவன் பிளான் போட்டான், வாரடியிலேயே இவர் செத்துருவார்னு. என் ஜீவனை எடுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லை, சகல அதிகாரம் என் பிதாவின் எனக்கு கொடுக்கப்பட்டு நான் குமாரன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இதெல்லாம் 4 மணி நேரம் பிரசங்கத்தில் வச்சுக்கலாம். நிறைய பேசிட்டேன். 4 மணி நேரம் உட்காந்தெல்லாம் நிறைய பேசிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக போயின்னுக்கிறேன். இந்த வலு சர்பம் என்ன பிளான்? நான் 7ன்னு எல்லாரும் துணியை போட்டுங்கிறானே, துணியை போட்டுனுக்கிற ஒருத்தனும் பரலவும் போக முடியாது. அவன் மூஞ்சி அப்படி சும்மா அப்படி சொல்லிட்டா போதும், அப்படியே ரோசம் பொத்துன்னு வரும் பாருங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த பாம்பு பண்ணுற வேலை. ஆனால் இயேசு ராஜா இந்த பாம்பை நசுக்கிட்டாரு. இன்றைக்கி சர்ச்சுக்கு வர முடியல, சர்ச்சுக்கு வந்து தூக்கம், ஜெபம் பண்ண முடியல, எனக்கு போராட்டம், எனக்கு வியாதி, எல்லாம் இந்த பாம்பு பண்ணுற வேலை. ஆனால் ஏசப்பா பேரை சொல்லி உங்கள் முகத்தில், அவருடைய முகத்தை, அவரை உங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டு அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீங்கன்னா எப்பேற்பட்ட போராட்ட உபத்திரவத்திலே அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேலே நிற்கும். அப்போது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பம். அந்த முடி என்பது கிரீடம். இயேசு ராஜாவுக்கு சங்கீதத்தில் என்ன பார்த்தோம்? 21ஆம் சங்கீதத்தில் பொற்கிரீடம் வந்து உக்காந்தா வசனத்தை நல்லா உத்து கவனிக்கணும், ஏமாந்துடாதீங்க. வயிற்றில் வாயில் அடிச்சுக்கின்னு அழக்கூடிய காலம் வரும். உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நமக்கு எப்படியாகல தேவ பிள்ளையாக நான் மாறிடணும். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் சர்பம் வேலை செய்யுது. ஏன் சர்ச்சைக்கு வர மாட்டான் சொல்லு பார்க்கலாம்? ஏன் சபைக்கு வர மாட்டான்? நீதி தான். இந்த சுயநீதி வந்து இந்த வலு சர்பம் கொடுத்தது. நீ நிறைய பேர் ஏன் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க தெரியுமா? நாங்களே என்ன பாவம் பண்ணுறோம்? நாங்கள் எவ்வளோ தான தர்மம் பண்ணுறோம்? நாங்கள் எவ்வளோ சோசியல் ஒர்க் பண்ணுறோம்? நாங்கள் என்ன பொய்ய முழுக்க தேவனுக்கு அகைன்ஸ்டாக, தேவனை விசுவாசிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தாங்கள் நீதிமன்றம் சொல்லி கொண்டு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த வலு சர்பம். இந்த வலு சர்பத்தை ஜெயங்கொண்டு மேலே போகிறவ தான் மணவாட்டி. அப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கெல்லாம் 3 வீலாம் சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கெல்லாம் நிறைய இப்போ உள்ளே போகலை.
வேண்டாம். ஆனால் இயேசு ராஜாவுடைய மலர்ந்த முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேனா, அல்லேலூயா. அந்த மலர்ந்த முகம். ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல? வசந்தை ஏன் கேட்க முடியல? வசந்தை ஏன் உள்ளே உட்கார மாட்டேங்குது? இதெல்லாம் அடிச்சு ஜெயங்கொள்ளனா பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தில் வந்து அவ்வளோ ஜாக்கிரதையாக உள்ளே வந்து உட்காந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை மகிமை. இப்போ இவ்வளோ ரகசியத்தை நான் உங்களுக்கு லைட்டாக கொண்டு வந்தேன். இப்போ எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் பழைய பிரசங்கத்தெல்லாம் வச்சு பேசி ஜனங்களை வந்து நம்ம பேசினா தான் வருகை வரும். ஆமேனா, இந்த ரகசியத்தெல்லாம் சபைக்கு சொல்லணும். நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். எப்படியாக ஒரு மீட்டிங் பண்ணி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த ரகசியத்தெல்லாம் புரிந்து கொண்டவள் தான் மணவாட்டி சபை பூர்ணப்பட்டால் தான் அப்படி வருகை இருக்கும். ஆனால் தேவன் நிச்சயமாக எப்படி நடத்த வல்லமை உடையவர். அதுக்கு தேவன் நம்மை பலப்படுத்த வல்லமை உடையவர். நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் இந்த சபையில் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் உள்ளே வர முடியாது. எல்லாரும் ஜீவன் ஜோசோ ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஐயோ அவனா. ஆனால் இந்த அன்பு, இது தேவன் மேலே இருக்கிற இந்த பரிபூர்ண அன்பு உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பென்யமீனை அழைத்து கொண்டு வராவிட்டால் என் முகத்தை காண மாட்டீர்கள். பென்யமீன் ராகேல் பெற்றெடுத்த பிள்ளை. இந்த பென்யமீன் பீறுகிற ஓனாய். இந்த பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் இறையை பட்சிப்பான், சாயங்காலத்தில் இறையை பங்கிடுவான். இறை, அந்த போஜனம் என் இயேசு கிறிஸ்து. என் அண்ணன் யோசேப்பை நான் ஒரு நாள் சந்திப்பேன் என்பதுதான் பென்யமீன். என் அண்ணன் முகத்தை நான் பார்ப்பேன் என்பதுதான் இந்த யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை. என் தம்பி இருக்கிறான், ஆனால் தான் இந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். என் தம்பி இருக்கிறார். என் தாய், என் ராகேல் பெற்றெடுத்த என் பிள்ளை. என் தாய் பெத்லகேமுக்கு போகிற எப்ராத்தாவுக்கு எதிரே அவள் அடக்கம் பண்ணப்பட்டு அவள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாள். என் தம்பி இன்னமும் என் தாய் பெற்ற என் தம்பி என்னுடைய முகத்தை பார்ப்பதற்காக அவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நிச்சயமாய் என் அண்ணனை நான் தரிசிப்பேன் என்கின்ற இறையை கவி வைத்திர ஓனாய் இந்த பென்யமீன். இந்த பென்யமீன் எங்கேயுமே நீ வாய் திறந்து பேசியிருக்கவே முடியாது. அவன் மௌனமாக இருந்து சாதிக்கிறவன். ஆக உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்ட பென்யமீனாக ஊழியக்காரன் இல்லாமல் சில பேர் வந்து ஊழியக்காரனோடு இணங்கவே மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அன்பாய் சொல்லுகிறேன், பென்யமீன் இல்லாமல் என் முகத்தை நீங்கள் காண்பது இல்லை. ஏனென்றால் இந்த பென்யமீன் பீறுகிற ஓனா, இறையை பட்சித்து சாயங்காலத்தில் பங்கிடுகிறவன். அதுக்கு பங்கிடணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். பென்யமீன் பீறுகிற ஓனாய். இந்த ஓனாய் என்ன செய்யணும்? இந்த மாம்ச அறிவை பலவானை முந்தி கட்டி இந்த பலவானுடைய இந்த ஞானத்தை எடுத்து தேவனுடைய அறிவில் பரிபூர்ணப்பட்டு இந்த மகிமைக்குள்ளே வர வேண்டும். இதுதான் பென்யமீன், தான் யோசேப்பு பென்யமீனுக்கு 5 மடங்கு போஜனத்தை கொடுத்தார். 5 மாற்று வஸ்திரங்களையும் 300 வெள்ளிக்காசு. இதெல்லாம் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஆமேனா, அதுதான் அந்த ஜெயங்கொண்ட அந்த கிரீடம் அவள் கிரீடம் வைத்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது 6. அவரோடு கூட சிலுவையில் மரிக்கலன்னா மனிதன் பரிபூர்ணப்படலை. அவன் 7க்குள்ளே வரணும். இயேசு கிறிஸ்தோடு சிலுவையில் மரிக்கலன்னா உன் மூஞ்சிக்காக தான் நீ வாதாடின்னு இருப்ப. மாமியார் கிள்ளுதிச்சு, மருமக குத்திட்டா, எங்கள் அப்பா எனக்கு சண்டை போடுறான், எனக்கு இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னடா தெரிஞ்சு போச்சா? இந்த பாம்பு பண்ணுற வேலை. ஆனால் இந்த பாம்பின் தலையை கிறிஸ்து நசுக்கி எடுத்து விட்டார். ஆமேனா, இனிமேல் நீங்கள் உங்கள் மூஞ்சை பார்க்கக்கூடாது. உங்கள் மூஞ்சை பற்றின தூண்டி 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 விடுவான். அவன் ஏன் உன்னை காரி துப்பனா? அவன் ஏன் உனக்கு சாக்கு வச்சு பேசினா? உன்னதான் இதெல்லாம் தூண்டி விடுறதுல இந்த பாம்பு பண்ணுற வேலை. இன்றைக்கும் குடும்பத்தில் மருமக மாமியார் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சந்தேக பிரச்சனை, குடியின் ஆவி, இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பாம்பு பண்ணுற வேலை. ஏன்னா அது எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்குது. ஆனால் இயேசு ராஜாவுடைய முகத்தை நீ நோக்கி பார்த்துட்டேன்னா அவ்வளவு சமாதானம், இருதயத்துக்குள்ள அவ்வளவு பூரிப்பு, அவ்வளவு மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதை தான் ஜெபம் பண்ண சொல்கிறது. டெய்லி ஏன் ஜெபிக்கணும்? இது நின்றுக்கினே இருக்கும், எப்பவுமே தூண்டி விட்டுனே இருக்கும். நீ போய் அவர் சமையல் நின்று எப்பையெல்லாம் மனசு வலிக்குதோ அந்த மலர்ந்த முகத்தை நோக்கி பார். இஸ்ரவேல் சபை அந்த மலர்ந்த முகத்தை பார்த்தார்கள், விசுவாசத்தில் பார்த்தார்கள். முற்பிதாக்களும் கோத்திர பிதாக்களும் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அன்பாய் சொல்லுகிறேன், இந்த மலர்ந்த முகத்தை தரித்து கொண்ட நீங்கள் வெட்கப்படுவதில்லை, எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆமேனா, வெட்கப்பட மாட்டேன், எடுத்துக்கொள்ளப்படுங்க. அதுதான் ரகசியம். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக இந்த 14 ஆண்டு காலம் நீங்கள் கூட இருந்து இந்த சபையில் கொடுத்த அந்த உபதேசத்தெல்லாம் உங்கள் நோட்டில் வச்சுருப்பீங்கன்னா, நான் பல முறை சொல்லிட்டேன், இதுக்கு எத்தனை கோடி அல்ல,
நீ எதுவுமே கொடுக்க முடியாது இதுக்கு ஈக்குவலாக. நீங்கள் எல்லாம் இதுதான் நித்தியத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போக போகிறது. அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு முறை மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். உபவாசத்தோடு உட்காந்து நில்லுங்க. ஏன்னா இயேசு ராஜாவை முடிச்சிட்டோம்னா பிதாவை யார் காட்ட முடியும்? இயேசு ராஜாவை காலி பண்ணிட்டோன்னா பிதாவை யார் காட்ட முடியும்? அவர் தான் இந்த உலகம் அவருது தான். குமாரன் அவருக்கென்றும் அவரை கொண்டும், அல்லேலூயா, என் இயேசு ராஜா என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவருக்கானது, எல்லாம் அவருக்கானது. இந்த வலுசர்வம் தான் உள்ளே பூந்துக்குன்னு இது பணம் 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 இதெல்லாம் இது பண்ணுற வேலை தான். ஆனால் இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை இந்த வலுசர்பத்தின் தலையை நசுக்கினால் இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்காயுஷ்யம், அந்த மலர்ந்த முகம். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, மலர்ந்த முகம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன முகம்? மலர்ந்த முகம். என் நேசருடைய முகம் மலர்ந்த முகம். அவர் மலைகள் மேல் துள்ளியும் மேடுகள் மேல் குதித்தும் அவர் ஓடி வருகிறார் என்னை மீட்கிறதுக்கு. அவர் சத்தமிட்டு வருகிறார், உன் முகரூபத்தை காண்பி என் பிரியமே என்று அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஏனென்றால் அவருடைய சிகரங்களின் மறைவிடத்தில் நாம் மறைந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்க. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியின் மேல் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. யாது ஏரோதை வச்சு முயற்சி பண்ணா, ஜெயிஸ்டாரு. அவர் ஊழியத்துக்கு வந்தப்ப ஞானஸ்தானம் எடுத்ததுமே வந்து நின்னா, அவன் தலையை நசுக்குனாரு. அப்புறம் யூதாஸ் காரியத்தை வச்சு காரியத்தை முடிச்சல நினைச்சான். அந்த இடத்துல அவன் மொத்த அதிகாரத்தையும் பறித்து கொண்டு வல்லமை இல்லாமல் ஜெயம் கொண்டு விட்டார். அல்லேலூயா. இந்த ஆண் பிள்ளையை அந்த 7, ஏன்னா நான் தான் 7 அப்படின்னு எல்லாம் சுத்திங்கிறான். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அவங்க சந்தோஷம் என்னன்னைக்கு நிலைத்திருக்கும். சாந்தமாக இருங்க. உங்களை பற்றி என்ன சொன்னாலும் ஆமாம், வெக்கம் எனக்குரியது, நீதி உமக்குரியது. அன்பாக இருக்க முடியுமா உங்களால்? உங்களை அன்பாக சொல்லவா? நீ எத்தனை பேருக்கு நீ சோறு போடுவ? அன்பாக சொல்லவா? உன்னால் எவ்வளோ பேருக்கு சோறு போட முடியுமோ போட்டுக்கினே இருங்க, கொடுத்துக்கினே இருங்க. அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க. இந்த வலுச பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பார். யார் கூட சண்டை போட்டீங்களோ என்னை மன்னிச்சிருங்க, போய் ஒப்புரவாகுங்க. யார் யாருக்குள்ள சண்டை போட்டீங்களோ ஒப்புரவாகு. எனக்குள்ள என் இயேசு அந்த மலர்ந்த முகம், எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்திருக்கிற அவர் என் மனவாளன். அந்த மலர்ந்த முகத்தை நீங்கள் காண்பது உண்மையானால் உங்கள் மனசுக்குள்ள வைராக்கியம் வச்சிருப்பீங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் மனசில் வைராக்கியம் இருக்கும்னா, யார் மேலே கசப்பு இருக்கும்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுங்க. ஏன்னா பரலோகராஜ்யம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வலுசர்வம் அவ்வளவு இறுக்கத்தை கொடுக்கும், மனுஷங்க மேலே கசப்பை கொடுக்கும், அந்த கசப்பான வேற உள்ள கொடுக்கும். ஆனால் அதை ஜெயங்கொண்டு தான் இஸ்ரவேல் சபை. உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்பம் அவளுக்கு நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அந்த பிள்ளை மட்டுமே சிங்காசனத்திற்கும், நல்ல கவனிங்க, தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும். சிங்காசனத்தில் உட்கார்ந்துங்கிறது யாரு? இயேசு ராஜா மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட்டார். சபையே, நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அந்த மலர்ந்த முகத்தை நீ பார்ப்பாயானால், அந்த மலர்ந்த முகத்தை நீ தரித்து கொள்வாயானால், அவரை பற்றின பூரண அறிவுதான் அவரை தரித்து கொள்வது. அதுதான் கொஞ்சம் வசனம் பேசினாலே, கொஞ்சம் லேட் ஆச்சுனாவே திரும்பி திரும்பி கடிகாரத்தை பார்க்கறது. நமக்கான எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமை உடையவர். எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆண் பிள்ளை, அதே மாதிரி ஜெயங்கொண்ட இந்த சபை, மகிமையின் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த மலர்ந்த முகம், அந்த மகிமையின் முகம், அந்த மகிமையின் பிரகாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆக பிளானே என்னன்னா, 6 பூரணமாகிய இயேசு ராஜா வந்து 7 தெய்வீக பூரணம், அது தெய்வ பூரணம், அதான் கிறிஸ்டாலஜி, அதான் கிறிஸ்து, அதான் கிரைஸ்ட், அதான் 7. குமாரன் மட்டும்தான் 7, குமாரன் மட்டுமே 7. அப்போ இவன் பொய் சொல்லி நான்லாம் குமாரன் தான், நான் நீதிமான் தான் சொல்லி சுத்த வச்சது இவன் தான்.
ஆக புதிய ஏற்பாட்டு சபை ஜெயம் கொண்டு விட்டோம். ஆமேனா? அப்போ ஜெபம் பண்ணுங்க, சபையில் ஐக்கியமாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஐக்கியமாக இருங்க, எல்லாருக்கும் நல்ல தான தர்மம் பண்ணுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு அம்மா அப்பா கூட பேசாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிற? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அம்மா அப்பா கூட சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவினைகள், கணவனோட பிரச்சனை, கணவனோட சண்டை போட்டுக்கின்னு நாள் கணக்காக பேசாமல் இருக்கிறதெல்லாம் இந்த வலு சர்வம் பண்ணுறது. ஆனால் மணவாட்டி அந்த மலர்ந்த முகத்தை அவள் கண்டுவிட்டாள். கிராதியின் வழியாய் இவ்வளோ தூரம் இருக்கிறது, அவருடைய ரதத்தை கண்டுவிட்டாள், அவருடைய மகிமையை கண்டுவிட்டாள். அந்த ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறாள், எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவர் சீக்கிரமாய் மீட்க வருகிறார். அன்பானவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இது போகணும், எல்லாருக்கும் போகணும், எல்லாரும் விழிப்படையணும், சத்தியத்தை அறிந்து அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவர். இந்த ஆண் பிள்ளை ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்டது போல ஜெயங்கொண்ட சபை எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் வெட்கப்படுவதில்லை, உங்கள் முகம் பிரகாசிக்கும். ஆமேனா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கிருபை உள்ள கரங்களுக்கு